வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த புது விருந்தாளி அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் அவங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, பல்லி இருக்குது, எலி இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்றத இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தோம். லைக் விக்கல்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எலின்னா ரொம்ப பயம், எனக்கு அது இருந்தால் எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்காமல் தெரிஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் பிக் பாஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்டும் பண்ணார், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்று எங்கே பாரு எலி ஓடுது பாரு, ஓகே அது இடத்துல தான் நம்ம இருக்கோம், அது கரெக்டு, நம்ம இடத்துல அவங்க இல்லை, அவங்க இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாழ பழகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் கார்டன் ஏரியாவுக்கு வராங்க கனி, விக்கல்ஸ் அண்ட் தென் பிரவீன்ராஜ். அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸை வந்து பார்க்குறாங்க. உடனே வந்து பிரவீன்ராஜ் வந்து அதுதான் வந்து 7 சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 7 பறவைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லைக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஈவன் அனில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் ஒன்று தெரிஞ்சிட்டுது. அதுவும் வந்து இது என்ன ரொம்ப மெதுவாக நடக்குது இந்த அனில் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், லைக் யாரும் வந்து வெளியேருந்து வராங்க அப்படின்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டாஸ்க்காக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை லைட்டாக என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து முக்கியமாக அந்த எலி, இந்த பல்லிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துஷாருக்கு ஆகாதுன்ட்டு அவர்கிட்ட போகுது. அதுக்கப்புறம் எலியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் விக்கல்ஸ்க்கு ஆகாதுன்ற மாதிரி அவர் கண்ணில் பட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.